ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா புவிக்குண் பாத மதை நினை அப்படின்னு நேற்று டிஸ்கஸ் பண்ணால அந்த திருப்புகளுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க லேட் பண்ணாமல் டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். நேற்று நான் புழுக்கன் பாவமது கொழல் பிழையாதே அப்படிங்கிற வரியோட நான் திருப்புகளை நிறுத்தியிருப்பேன். இன்றைக்கி அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். தொடர்ச்சி வரி எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, கவி கொண்டாடு புகழ் அப்படிங்கிற வரியோட தொடங்குது. இந்த கவி கொண்டாடு புகழ் அப்படிங்கிற வரிக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவனுடைய உடம்பு பார்த்திங்கன்னா அழிந்தும் அழியாமலும் இருப்பது பார்த்திங்கன்னா புகழ் ஒன்றே ஆகும். ஸோ ஒருத்தருடைய உடம்பு அழிந்து போகிறதும் காலம் முழுக்க அழியாமல் இருப்பதும் அவர்கள் பெற்றுக்கொண்ட புகழ் ஒன்றினால் மட்டுமே அது செயல்படும். அந்த மாதிரி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, புகழ் இல்லாமல் தோன்றுவதை விட நாம் தோன்றாமல் இருக்கிறதே நல்லது. ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னா நல்லது செஞ்சு புகழை தேடிக்கணும். அப்படி புகழை தேடிக்கொள்ள தெரியாதவன் பிறக்காமலேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. இதை பார்த்திங்கன்னா மற்றவர்கள் எல்லாருமே அனைவருமே பார்த்திங்கன்னா புகழ் சரிங்களா, அதாவது முருகப்பெருமானுடைய புகழை மட்டும்தான் பார்த்திங்கன்னா திருப்புகழாக சொல்கிறாங்க. முருகப்பெருமானுடைய புகழ் தவிர மற்ற புகழ் எல்லாமே கருப்புகழாக சொல்லப்படுகின்றார்கள். ஸோ கருப்புகழாகும் அப்படிங்கிறது வேறு, திருப்புகழாகும் அப்படிங்கிறது வேறு. இதில் கருப்புகழ் அப்படிங்கிறது ஏனையோர் புகழ் அனைத்தும் கருப்புகழ். முருகப்பெருமானுடைய புகழ் பார்த்திங்கன்னா திருப்புகழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முருகப்பெருமானை பற்றி பாடக்கூடிய தமிழ் மொழிக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் அப்படிங்கிறத இந்த முருகவேல் புகழ் ஒன்றே திருப்புகழாகும் அப்படிங்கிற இந்த ஒரு வரியே போதும், அதுக்கு மிகப்பெரிய சான்று. முருகப்பெருமானுடைய புகழை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பாடியிருக்காங்க. அதில் முக்கியமானவங்க யாருன்னா, வசிட்ட மகாமுனிவர், காசிபரர், அகத்தியர், இடைக்காரர், நக்கீரர், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை பற்றி பாடியிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நக்கீரர் பாடிய ஒரே ஒரு திருமுருகாற்றுப்படை மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. மற்றவங்க பாடின பாடல்கள்லாம் அருணகிரிநாதர் இருந்த காலத்திலேயே இருந்திருக்கு. ஆனால் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா அது மறைஞ்சிருச்சு. இதை பார்த்திங்கன்னா ஒரு சில திருப்புகளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ முருகப்பெருமானுடைய புகழ் ஒன்று தான் திருப்புகழ், ஏனைய புகழ் அனைத்தும் கருப்புகழ். இந்த வரி எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது படிக்கும் பாடு திறமிலி அப்படிங்கிற வரி இருக்குது. அது என்ன படிக்கும் பாடு திறமிலி அப்படின்னா, முருகப்பெருமானுடைய புகழை பாடக்கூடிய பாடல்களை படிப்பது ஒன்றுவே உய்யுநெறி. ஸோ மனிதர்களுக்கு உய்யுநெறி அப்படின்னா என்னென்னா, முருகப்பெருமானை சிறப்பித்து பாடக்கூடிய பாடல் உய்யுநெறி. அந்த படிக்கிறவங்களுக்கு உய்யுநெறினா என்னென்னு புரியும். முருகப்பெருமானுடைய புகழை பார்த்திங்கன்னா 16,000 பாடல்களாக பாடியிருக்காரு அருணகிரிநாதர். அவருக்கு தனக்கு படிக்கும் திறமை இருந்தும் அந்த அருணகிரிநாதர் தன்னை என்ன சொல்கிறாருன்னா திறமை இலி அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன எக்ஸாம்னா, ஆன்றோர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை தற்போத மின்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவதில்லை. அன்பு வடிவாகிய திருவாத ஊரர் என்ன சொல்கிறாருன்னா அன்பிலேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பிலேன் அப்படின்னா என்ன அப்படின்னா புகழ் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். அருணகிரிநாதர் நம்ம எவ்வளோ புகழ் வாய்ந்தவராக நம்ம இப்போ படிச்சுட்ருக்கோம். ஆனால் அவரே பார்த்திங்கன்னா தன்னை திறமை இலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் திறமை இல்லாதவர் அப்படின்னு. ஏன் அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இறைவனுடைய புகழை பாடக்கூடியவர்களுக்கு தன்னுடைய புகழ் தோன்றாது. இறை புகழை காணாதவர்களுக்கு மட்டும்தான் தன்னுடைய புகழை பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ புகழ் வந்தாலும் கடவுள் மீது அதிக அன்பு உள்ளவர்களுக்கு அவர்களுடைய புகழை மீதுல கௌரவம், அது அந்த சொல்லுவாங்களே ஒரு ஆணவம் கௌரவம் அந்த மாதிரி அதெல்லாம் இருக்காது. கடவுளை பற்றி பாடக்கூடிய புகழ் மட்டும்தான் பெரிய புகழ் அப்படிங்கிறத ஆன்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆன்றோர்களாக இல்லை சாமானிய மக்களாக அப்படிங்கிறது நம்ம காலப்போக்கில் நம்மளோட பக்குவம் நம்ம செய்யக்கூடிய செயல் மூலமாக நமக்கு தெரிய வரும். ஸோ படிக்கும் பாடு திறமிலி அப்படிங்கிற வரிக்கு உண்டான அர்த்தம் இதுதான். அடுத்தது களக்குண்டாகு புவிதனில் எனக்குண்டாகு பணிவிடை கணக்குண்டாதல் திருவுளம் அறியாதோ அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது. இன்னுங்க நல்லா இருக்குது, ஆனால் புரிய மாட்டேங்குதா? களக்குண்டாகு புவிதனில் எனக்குண்டாகு பணிவிடை கணக்குண்டாதல் திருவுளம் அறியாதோ. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கடவுளுக்கு தெரியும் இவங்களுக்கு இதுதான் செய்யணும், இவங்க இந்த தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த தொழிலையும் அந்த சக்தியையும் கொடுத்து அவங்கள ஆட்டி விற்கிறதே கடவுள் தான். பாவை கூத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஆடுறாரு அப்படின்னா அவருடைய செயல் வழி பார்த்திங்கன்னா பாவை ஆடுறது.
இறைவன் செலுத்திய வழி ஆன்மாக்கள் செல்லும். ஸோ நம்ம என்ன தான் ஆட்டம் போட்டாலும் அந்த ஆட்டம் போடுறதும் இறைவன் செயல்படுத்துறது தான், அந்த ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதும் இந்த கடவுள் தான், புகழ் கொடுக்கறதும் கடவுள் தான், புகழ் எடுக்கிறதும் கடவுள் தான், வசதி கொடுக்கறதும் கடவுள் தான், வசதி இல்லாமல் கடைசியில் பிச்சைக்காரன் நம்மளை இருக்க வைக்கிறதும் கடவுள் தான். ஸோ நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே கடவுள் தான் ஆட்டு வைப்பான். யார் யாரை எப்போ மேலே தூக்கி விடணும், யார் யாருக்கு எப்போ பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுல கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்கிறாரு. இதை இன்னும் சிறப்பாக சொல்கிறாரு. அதனால் அடியேனுக்கு இன்பப் பணி என்று முன்னரேயே திருவருள் கணக்கில் பதிவாயிருக்குமே. சரிங்களா? அப்படிப்பட்ட அது முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகப்பெருமானுடைய திருவருள் கணக்கில் நம்ம என்னென்ன பணி செய்யணும் அப்படிங்கிறது பதிவாக இருக்கும். அந்த பணியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடியார்களை செலுத்துவது முருகப்பெருமானே உங்களுடைய கடமை தான். அதனால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய பணியை நீங்கள் தான் எனக்கு விதித்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அருணகிரிநாதர் முருகப்பெருமானுக்கு முறையிடுறாரு. ஸோ என்னுடைய பணி என்ன, என்னோட கடமை என்ன, உங்கள் திருவருள் கணக்கில் எனக்கு என்ன பண்ணின்னு சொல்லி பதிவாகிருக்கு, அதை நீங்கள் தான் எனக்கு செலுத்தி என்னை செய்ய வைக்கணும், அது உங்கள் கடமை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பணியில் என்னை நீங்கள் இதுதான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி தலைவன் இட்ட கட்டளையே பணியாளர் புரிவார். ஸோ தலைவன் ஒருத்தருக்கு சொல்கிறதா கீழே இருக்க பணியாளரில் கேட்பாங்க. அப்போ இந்த இடத்துல தலைவன் அப்படிங்கிறது முருகப்பெருமான். அப்படிப்பட்ட கட்டளையை அவர் கொடுக்கக்கூடிய கட்டளையை செய்யக்கூடிய பணியாளர் நம்ம அடியார்கள். அதனால் அவர்களை எப்படி எப்படி ஏவ வேண்டும் அப்படிங்கிற கணக்கை தலைவன் அறிந்திருப்பார். ஸோ நமக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. சரிங்களா? கடவுளுக்கு தெரியாததா எதுவுமே இல்லை. நம்ம செய்கிறது செய்யாது, நினைக்கிறது நினைக்காதது எல்லாமே கடவுள் சொல்கிறது தான். ஸோ இந்த ரஜினி சொல்கிற மாதிரி தான், கிடைக்கிறது கிடைக்காமல் இருக்கிறது, கிடைக்காமல் இருக்கிறது கிடைக்காது. அதுதான் இப்போ அருணகிரிநாதர் இந்த திருப்புகளை சொல்ல வர்றாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த குறிப்பிட்ட வரியில் நம்ம ரஜினியோட டைலாக் மனசில் வச்சுக்கிட்டா இதுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். ஸோ இந்த திருப்புகளை இந்த வரி, அதாவது அது தன்னை அறியாதே புரட்டும் பாத சமயிகள், ஓகேங்களா? இந்த வரியும் பார்த்திங்கன்னா மிகவும் சிறந்த வரி இந்த திருப்புகளை நான் சொல்கிறது. அதே மாதிரி இன்றைக்கி திருப்புகளில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். களக்குண்டாகு புவிதனில் எனக்குண்டாகு பணிவிடை கணக்குண்டாதல் திருவுளம் அறியாதோ. இந்த வரி இதுக்கு முன்னாடி சொன்ன வரி, இந்த 2 வரியுமே திருப்புகளை மிகவும் முக்கியமான கருத்தை சொல்லுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு திருப்புகளுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு படிக்க சொல்லுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி திருப்புகள், என்ன மாதிரி டெஃபினேஷன் வேணுமோ அதுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் ரிவ்யூ பண்ணிவிட்டு போடுறேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி முருகப்பெருமாள் இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதோட கண்டினியூட்டி வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாய் பாய். தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்.